பராசக்தி சுதா கொங்கராயர் சிவகார்த்திகேயன் ஸ்ரீராம் நடிப்பில் பொங்கலுக்கு வந்திருக்கு. படம் 37லேருந்து 62 அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு மையப்படுத்தி வந்திருக்கு. அப்போ மாணவர்கள் தெளிச்சாக போராடினாங்க. அதில் புறநானூற்று படை தலைவனாக நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. அவங்க அடக்கிறத இவங்க இஷ்டத்துக்கு கொலை பண்ணுறதா ரிமூவ் பண்ணியிருக்காப்புல. படத்தில் ப்ளஸ் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கதையை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நடந்தது இளைஞர்களுக்கு தெரியாமையே போயிருப்போம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போ கூட்டணியில் இருக்குது. இந்த காங்கிரஸ் அந்த காலத்தில் எப்படி இந்தியை திணிச்சது, பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் ஒரு கதையை எடுத்து நிச்சயமாக பாராட்டணும். மைனஸ்னு பார்த்தா இதில் எடுக்கிறதுக்கே படம் சீரிஸ் அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு 30 வருட போராட்டம். இதில் போய் நடுவில் லவ் கிவன் கொடுத்ததும் தெலுங்கு பொண்ணு உள்ளே கொண்டு தெலுங்கு வாடி அதிகமாக வச்சு ஏமிரா இதுன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போனது. நிறையா ரவிமோகனுக்கு சிவகார்த்திகேயனுக்கு இடையான ஒரு பர்சனல் போராட்டமாக படத்தை எடுத்து போனது. தீ பரவட்டும் சொல்லி எங்கே பார்த்தாலும் ரயிலில் தான் தீ பரவுது வெளியே. ஒரு படத்தை பார்த்து இம்பேக்ட் ஆகி நம்ம மனசுக்குள்ளே அந்த தீ பரவணும். அந்த தீ புஷ்ஷன் ஆகி ஒரு கங்கு லெவலுக்கு தான் இருக்குது. மேலே சிவகார்த்திகேயன் கூட இருக்கிற வாயில் வடையை வைக்கிறாப்புல நிறைய இடங்கள் வடையை ஊற்று நினச்சி சென்சார் கட்டாங்க கட் பண்ணி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அரசியலாக கொண்டு போகாமல் மாணவர் போராட்டமாக எடுத்து அது இந்தியா ஃபுல்லும் பரவ விஷயத்தை கொண்டு போனதாக பாராட்டலாம். நிச்சயமாக ஒரு அழுத்தமாக எடுக்க வேண்டியதை அங்கங்கே உங்கள் பர்சனல் காரணத்துக்காகவும் இல்லை 2.5 மணி நேரத்துக்குள்ளே கமர்ஷியலாக கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்காகவும் சின்னதாக சுருக்கிடுறாங்க. வாங்க படம் பஞ்ச் லைன். பராசக்தி பழைய யுக்தி 2.75 ஸ்டார் ரேட்டிங்.